It is about Sundar Pichai. வணக்கம் நண்பர்களே. How did a Chennai boy become CEO of Google? The incredible journey of Sundar Pichai. சென்னை மாநகரில் ஒரு சிறிய வீட்டில் அந்த சிறுவன் வளர்ந்தான். ஒரு காலத்தில் அவன் வீட்டில் தொலைபேசியே இல்லாமல் இருந்தது. இன்று உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனத்தை அவர் வழிநடத்துகிறார். அவர் யார் தெரியுமா? அவரின் பெயர் சுந்தர் பிச்சை. 1972 ஆண்டில் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டின் பிரதான நகரமான மதுரையில் பிறந்தார். ஆனால் அவர் வளர்ந்தது, பள்ளி படிப்பை முடித்தது எல்லாம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில்தான். அவரது குடும்பம் மிக எளிமையானது. அவரது தந்தை ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர். அவரது பெற்றோர் சுந்தர் என்ற சிறுவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அது, வசதி இல்லாமல் இருப்பது எப்போதுமே உன் வெற்றிக்கு தடையாக இருப்பதில்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தடையாகும். சுந்தர் பிச்சையின் மனதில் ஆழமாக பதிந்த வாக்கியங்கள் இவைகள்தாம். சுந்தருக்கு ஒரு விசேஷ திறமை இருந்தது. ஒரு முறை ஒரு தொலைபேசி எண்ணை அவர் கேட்டுவிட்டால் அவர் அதை ஒருபோதும் மறக்க மாட்டார். சுந்தர் இந்தியாவின் மிக முக்கியமான கல்வி நிறுவனமான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கரக்பூரில் உள்ளது, அங்கு மெட்டலர்ஜி என்ஜினியரிங் பட்டப்படிப்பு பயின்றார். அவர் அந்த கல்லூரியில் ஒரு விஷயத்தை நிரூபித்தார். அது, ஒருவரது குடும்ப பின்னணி மிக சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவர் உலகத் தரமான திறமைசாலியாக தன்னை உருவாக்கி கொள்ளலாம் என்பதுதான் அது. பட்டம் பெற்றபின் அமெரிக்காவிற்கு வந்து புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை முடித்தார். அதற்காக அவரது குடும்பம் தாங்கள் சேமித்து வைத்திருந்த அத்தனை பணத்தையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அந்த முதலீடு உலகின் தொழில்நுட்பத்தை மாற்றும் ஒரு தலைவரை உருவாக்கியது. 2004 ஆண்டு சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்தார். அவர் ஆரம்பத்தில் செய்த முக்கிய ப்ராஜெக்ட் கூகுள் குரோம். அந்த நேரத்தில் பலர் இன்னொரு பிரவுசர் எதற்கு என்று கேட்டனர். ஆனால் இன்று கூகுள் குரோம் உலகில் மிகவும் பயன்படுத்தப்படும் பிரவுசராக உள்ளது. பின்னர் அவர் ஆண்ட்ராய்டு திட்டத்தையும் வழிநடத்தினார். ஆண்ட்ராய்டு இன்று உலகின் பெரும்பான்மையான ஸ்மார்ட் போன்களில் இயங்குகிறது. இது சுந்தர் பிச்சையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2015 ஆண்டு சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் CEO ஆக
அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஒரு சில ஆண்டுகளில், அதாவது 2019ஆம் ஆண்டில் அவர் கூகுள், யூடியூப் போன்ற நிறுவனங்களின் தலைமை ஸ்தாபனமான, அதாவது ஹோல்டிங் கம்பெனியான ஆல்பபெட்டின் CEO ஆக பதவி உயர்வு பெற்றார். ஒரு சென்னை சிறுவன் 1,80,000க்கும் மேற்பட்ட பணியாட்களை கொண்ட ஆல்பபெட் நிறுவனத்தை வழிநடத்துகிறார் என்பது தமிழனாகிய நம் அனைவருக்கும் பெருமை தரும் ஒரு விஷயம். We are proud of சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையின் தலைமைத்தன்மை மிகவும் அமைதியானது. அவர் கூச்சலிட மாட்டார், கோபப்பட மாட்டார். ஆனால் எப்போதும் ஆழமாக யோசிப்பார், சரியான முடிவுகளையே எடுப்பார். டெக்னாலஜி ஷுட் ஹெல்ப் பீப்புள். இதுதான், இந்த வார்த்தைகளைத்தான் சுந்தர் பிச்சை தன் அதிகாரிகள் மத்தியில் அடிக்கடி சொல்வார் என்று கூகுள் அதிகாரிகள் பதிவு செய்து இருக்கின்றனர். சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை வரலாற்றை இன்டர்நெட்டின் பல தளங்களில் படித்தபோது 3 பாடங்களை தெள்ளத் தெளிவாக நான் தெரிந்து கொண்டேன். அவை: 1. பெரிய கனவு காணுங்கள், ட்ரீம் பிக். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் கனவு உங்களை எங்கே அழைத்துச் செல்லும் என்பதே முக்கியம். 2. கல்வியே உங்கள் சக்தி, உங்கள் ஆயுதம், உங்கள் கேடயம். கல்வி அறிவு ஒன்றே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சுந்தர் பிச்சை உறுதியாக நம்புகிறார். 3. பணிவுடன் வழிநடத்துவது. அமைதியான தலைமைதான் நீண்டகால வெற்றியை உருவாக்கும் என்று வலியுறுத்துகிறார். சுந்தர் பிச்சை என்ற ஒரு மகத்தான தொழில்நுட்ப தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதை அடிக்கடி எண்ணி பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோன்ற உண்மை வரலாற்று பதிவுகள் பலவற்றை நான் யூடியூப் வாயிலாக தமிழ் சொந்தங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு புத்தகப் பார்வை என்ற என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால் கான்.